ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல இந்த லாக்டவுன் டைம்ல வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா போதும். டீ போடுற டைம்ல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இப்ப இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல பெரிய சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பெரிய சைஸ்ல ஒரு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்னதா துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ்ல ஒரு உருளைக்கிழங்கும் அதே சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். சின்னதா இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், அப்புறம் பொடியா கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை. இந்த ரெசிபிக்கு கருவேப்பிலை மல்லி எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கோம். இப்ப வந்து மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. 1/2 கப் அரிசி மாவு நமக்கு 125 கிராம் அளவு இருக்கு. கடைசியா இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு உருளைக்கிழங்கு வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். பாருங்க, இப்ப உருளைக்கிழங்கு வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட்டு மாவோட நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி அதிகமா ஊத்திடாதீங்க, லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு பிசைஞ்சிங்கன்னா போதும். மாவு வந்து நமக்கு போண்டா மாவை விட கொஞ்சம் திக்கா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்ப மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மாவு நல்லா திக்கா இருக்கணும். இது இப்ப சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கிற போது இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கிற போது வெங்காயமும் உருளைக்கிழங்கும் பிரிஞ்சு போகாம இருக்கும். இப்ப இதை உள்ளங்கையில வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே மொத்தமாவும் இருக்கக்கூடாது, மெலிசாவும் இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எல்லா மாவையுமே இதே மாதிரி சின்ன சின்ன வடைகளா தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது இது எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற வடைகளை உள்ள சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் வடைகள் வந்து உள்ள சேர்த்ததும் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும். ரொம்பவே சூடா இருந்துச்சுன்னா மேல சீக்கிரமா கலர் மாறிடும், உள்ள வந்து மாவு சரி வர வெந்து இருக்காது. உள்ள சேர்த்ததும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க, ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். பாருங்க, இப்ப வடைகள் ஒரு சைடு லைட்டா பொரிஞ்சிடுச்சு, அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கு அப்புறம் வெளியில எடுத்துடலாம். இது மாதிரி 2 சைடும் அப்பப்போ திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக 10 நிமிஷம் போல தான் ஆகும். வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தோம்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ எல்லா வடைகளும் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு. பபிள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடைகளையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, அவ்வளவுதான். நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஆனியன் வடை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.